கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கசந்தமாரா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். கசந்தமாரா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீடம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வேதத்தை தியானிக்கும்படியாய் ஏசாயா 30ஆம் அதிகாரம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார்,
உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த நீரங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரே, இப்போதும் நாங்கள் வேதத்தை தியானித்த நன்மைகளை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த வேத வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக. தேவன் இந்த வசனத்து மூலம் எங்களோடு என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் எங்களோடு இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் பேசும்படியாய் அப்பா நாங்கள் செபிக்கிறோம். இது பார்க்கிற கேட்குற ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் தேவன் ஆண்டவர் அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாய் விதைக்கப்படுகிற இந்த விதையாகிய வசனமாகிய நம்முடைய வார்த்தையானது 30, 60, 100 எங்களிலே பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவரே நீ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு உடைய வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே எல்லாரும் ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், காத்திருக்கிற கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிற கர்த்தர் இறங்குவார். நமக்கென்று கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லாமே எல்லாரும் ஹல்லேலூயா. அவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். சில பேர் நம்ம இந்த வசனத்தில் இந்த பைபிளை பார்க்கும்போது அல்ல வேதத்தில் பார்க்கும்போது நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். அவர் காத்திருக்கிற பாக்கியவான்கள், காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில் அங்கே காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள் என்று, அவர் காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று பல வசனங்களை பார்க்கும்போது நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்காக எதற்கென்றால் நமக்காக காத்திருந்து நமக்கு இறங்கும்படி இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக காத்திருந்து அவர் நமக்கு இறங்குகிறது. அப்புறம் அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், நம்ம வேண்டிக் கொள்கிற காரியங்கள் நமக்கு அவர் தருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை அநேக வசனங்களை பார்க்கும்போது நம் தேவன் நமக்கு அவர் இறங்குகிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். இறங்குகிறவர் என்று என்ன அர்த்தம்னா, அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். நாம் என்ன அவரிடத்தை வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அதை அவர் நமக்கு தருகிற தேவனாய், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை, நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை எல்லாம் அவர் நமக்கு இறங்கி அதை எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனங்களை இங்கு வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக வேத வசனம் பார்க்க அவர் நமக்கு இறங்குகிற தேவன், அவர் இறங்குகிற தேவன் என்று சொல்லி வசனங்களில் பார்க்க முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அவர் 1000 தலைமுறை என்ன செய்கிறாரா? அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஜனத்துக்கு அவர் இறங்கி என்ன செய்கிறார்? அவர் நன்மை செய்கிற தேவனாய், அவர் அற்புதங்களை
அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம அந்த தேவனை விசுவாசிக்க நம்பும் போது, அவரையே நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை சார்ந்து இருக்கும் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு அவர் நன்மை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 103 சங்கீதம் 8ஆம் வசனத்திலும் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை பார்க்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் தம் ஜனத்துக்கு, தம் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற தம் ஜனத்துக்கு அவர் இறங்குகிற தேவனாய் நாம் கூப்பிடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை தேடும் போது, அவரையே அண்டிக் கொள்ளும் போது அவர் அப்படியே இருக்கிறவர் அல்ல. அவர் இறங்கி நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம அவரையே நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். அவரையே நாம் சார்ந்து இருக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டுகிற தேவனாயிருக்கு. அப்படின்னா அவர் நம்ம இரக்கங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த தேவனை நோக்கி பார்க்க நிச்சயமாய் அவர் நமக்கு இறங்கி நமக்கு வேண்டிய நன்மைகள், ஒருவேளை நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிரான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்மளை விட்டு அகலமா, இதிலிருந்து ஒரு விடுதலை நம்ம பெற முடியுமா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு கடினமாய் ஒருவேளை காணப்படலாம். அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை எனக்கு எதிராக இருக்க என்னை நெருக்குகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம விட்டு போகாதபடிக்கு ஒருவேளை அது கடினமான காரியங்களாய் வெண்கல கதவை போல, இரும்பு தாழ்பால் போல காணப்படலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய இரக்கம் அது எல்லாவற்றையும் மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், நம்ம படுகிற உபத்திரவங்கள், நம்ம விடுகிற கண்ணீர்கள், நம்ம வியாதிகள், பலவீனங்கள், வறுமை, எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்க்க அவர் 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறாரு, அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்றென்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தோடு இருப்பது தான், என்னென்றைக்கு நம்ம சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சுகத்தோடு, விடுதலையோடு, சகல செழிப்போடு இருப்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி சில போராட்டங்கள், சில தடைகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது, தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாக அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உம்முடைய இரக்கங்கள் பெரியவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரக்கங்கள், தேவனுடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய இரக்கம் நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதாக இருக்கிறோம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரிதுன்னு சொல்லி தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிதாக இருக்கோ அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவாய் நன்மைகளை தேவன் தந்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் அவர் இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிதாய் காணப்படுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று வேதம் சொல்லுது. இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற நன்மைகள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள்
எல்லாவற்றுக்கும் முடிவு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற காரியங்கள், ஒருவேளை நம்ம சமாதானத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு, உன்னுடைய சுகத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு, உன் சந்தோஷத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு என்று சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி அது நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கங்கள் முடிவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு தந்தை நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இங்கு வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சில வேலையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது சில அனுமதித்தாலும் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் கர்த்தர் அதை வைக்க விரும்புகிறவர் இல்லை. நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அவர் என்ன செய்கிறாரா, அவர் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறார், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க எவ்வளவு மேல அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு நம்ம மேல அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்க. அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம் தேவன் யார் என்றால், நான் நம்புகிற தேவன் யார் என்றால், அவர் இரக்கம் மிகுந்த தேவனாய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் அவர் இருக்கிறார். இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்படுது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லும். தேவன் தன்னுடைய சதா காலங்களிலும் தன்னுடைய இரக்கத்தை நமக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கார். தன்னுடைய இரக்கத்தை கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களில் பார்க்கும்போது பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்றால் சொல்றார். கர்த்தர் இரக்க விரும்புகிறார். தேவன் நமக்கு இறங்கி கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிற 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவரி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதுக்கு தயவு செய்ய காலமும் அதுக்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்படுகிறார். ஆனால் தேவன் எழுந்தருளி அவர் என்ன செய்கிறாராம், சீயோனுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம் ஜனத்துக்கு கர்த்தர் இறங்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு இறங்குகிற தேவன் தான். ஆனால் அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு இறங்கும்படி அவர் என்ன செய்கிறாரா, அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எதற்கு காத்திருக்கிறார் என்றுதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். காத்திருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், அந்த காரியம் நடந்து முடிஞ்சால் நான் இதை செய்துடுவேன் அப்படின்னு சில வேலையில் சொல்லுவோம் பாருங்கள். அப்புறம் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்காக காத்திருக்கிறோம். தேவன் நமக்காக காத்திருக்கிறார்னா ஏதோ சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்கு அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நமக்கு இறங்கி நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. அந்த காரியம் எப்போது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற அல்லது தேவன் விரும்புகிற தேவன் நினைக்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது வரும் எப்போது நடக்கும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
அதற்காக காத்து கொள்ளுறார். ஏன்? அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது, அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் போது அவர் தாமதம் இல்லாமல் என்ன செய்கிறாரு? அவர் இறங்கி நமக்கு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் எதற்காக என் வாழ்க்கையில் ஆண்டவரை எதற்காக காத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறாரு? நிச்சயமாக அவர் இறங்குகிற தேவன் தான். அவரை இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் ஆண்டவர் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார் பாருங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறாரு. அது நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு இறங்குகிறது தான். ஆனால் காத்திருக்கிறவன் என் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் சில சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் காத்திருக்கிற கர்த்தர் இறங்குவார். எதற்காக காத்திருக்கிறார்? என் வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? அவர் வாழ்க்கையில் நான் என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நினைக்கிறாரு என்று நாம் அதை அறிந்து அதன்படி நம்ம வாழ்க்கை மாறும்போது, அதன்படி நம்ம வாழ்க்கை காணப்படும் போது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் போது கர்த்தர் எந்தவித கால தாமதம் இல்லாமல், நேரம் தாமதம் இல்லாமல் அவர் இறங்கி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இறங்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. சில வேளையில் அது ஏன் அந்த அற்புதம் அப்படியே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அப்படியே நடக்காமல் இருக்கிறதுனா அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற, அல்லது இடத்துல எந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும் காத்து இருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கை இல்லாதனால சில காரியங்கள் தடைப்படுகிறது. அது இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு இறங்கி அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன எதற்காக காத்திருக்கிறார்னா, ஒன்று, தம்மை மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது தேவன் நமக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. அதனால் நான் பார்க்க தம்மை மகிமைப்படுத்த அவர் காத்திருக்கிறார். ரெண்டாவது, தம்மை கனப்படுத்த காத்திருக்கிறார். மூன்றாவது, தம்மை முக்கியப்படுத்த காத்திருக்கிறார். நான்காவது, தம்மை பிரியப்படுத்த காத்திருக்கிறார். ஐந்தாவது, தம்மை மகிழ்ச்சிப்படுத்த காத்திருக்கிறார். தேவன் நமக்காக காத்திருக்கிறார். எதற்கென்றால் நமக்கு இறங்கி நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக தேவன் காத்திருக்கிறார். எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை, அவரை, தேவனாகிய தம்மை மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய தம்மை கனப்படுத்த காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய தம்மை முக்கியப்படுத்த அவர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய தம்மை பிரியப்படுத்த காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய தம்மை மகிழ்ச்சிப்படுத்த காத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம் வாழ்க்கையில் காத்திருக்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சோம், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும், நாம் ஜெபித்த காரியங்கள், நாம் விசுவாசித்த காரியங்கள், நம்பின காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் எதற்காக காத்து இருக்கிறாரோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, தம்மை மகிமைப்படுத்த அவர் காத்து இருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைகளிலும், எந்த இடத்திலும், நாம் எந்த காரியங்களிலும், எல்லா மனுஷருக்கும் முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, எப்போதெல்லாம் என் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற செயலெல்லாம் காணப்படுமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையான செயல், தேவனுடைய மகிமையான செயல், தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன? அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். வேத வசனங்களாம் பார்க்கும்போது பார்க்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நம்ம தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் பார்க்கும்போது, அந்த வசனங்களை பார்க்கும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கிறோம். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்க, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களினாலே, நம்ம கிரியைகளினாலே, நம்ம நடக்கையினாலே, நம்ம பேச்சினாலே, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த இடங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆனால் விசுவாசிகள் நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெறும்போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். வேதத்தில் சில தெரிந்த சம்பவங்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினால அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்க முடியும். அதை இங்கே பார்க்கிறோம். நம்ம உங்கள் சரீரத்தினால், உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் 31ஆம் வசனம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய, அப்போதான் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். மகிமைப்படுத்தல் செய்திருந்தால் தேவன் நமக்காக இறங்க முடியும். அதனால் அந்த வேதத்தில் உங்களுக்கு இறங்கும்படி அவர் கர்த்தர் காத்திருக்கிறார். என்ன காத்திருக்கிறாரு? அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அவர் மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காண, அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா என்று தேவன் அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மகிமை வெளிப்படும் போது கர்த்தர் நமக்கு அங்கே இறங்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நாம் நினைப்பதுக்கு மேலான அற்புதங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்மை செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட, அது சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனை நாம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. எதையும் நம்ம அற்பமாக, அது சின்ன காரியமாக அதிலே தேவனுடைய நாம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அப்படியே நம்ம மகிமைப்படுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை மகிமைப்படுது செயல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்கணும்.
சில பார்க்கணும், பெரிய காரியமாக சின்ன காரியமாக தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த தேசத்தில் பார்க்கிற அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லது கைதியாக அவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள். இப்போது அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போ ஒரு நாள் ஒரு முறை அந்த ராஜா என்ன செய்ய, அந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்யலாம், அவன் பெரிய சிலையை அவன் என்ன செய்யலைன்னா உருவாக்கி நிறுத்தி அப்போ இருக்கிற எல்லா ஜனங்களையும் அதை வணங்கணும். எல்லா நாடுகளின் ஜனங்களை அழைப்பித்து அந்த அவனை உண்டு பண்ணின சிலையை வணங்கும்படி செய்ய சொல்கிறான். இந்த 3 பேர் தவிர எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த பொருட்சிலையை வணங்குறாங்க. அது ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ராஜா என்ன, நீ சொன்ன கட்டளையே ஒரு சில பேர் என்ன செய்யல, மதிக்கலை, அவங்க பொருட்சிலையை வணங்கலை அப்படின்னு சொல்லும்போது ராஜா இந்த 3 பேரை அழைச்சி, நான் கேள்விப்பட்டது உண்மையா, மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன், மறுபடியும் இசைக்கருவிலாம் வாசிப்பேன், நீங்கள் என்ன செய்யணும், இந்த பொருட்சிலை நான் நிறுத்தின பொருட்சிலையை நான் வணங்க வேண்டும், நான் நிறுத்த சிலையை நீங்கள் வணங்கணும் என்று சொல்லி ராஜா சொன்னபோது அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அந்த ராஜா சொல்கிறா 15ஆம் வசனத்துடைய கடைசி பதிவில் பார்க்கிறோம். அந்த சிலையை நீங்கள் வணங்கலைன்னா, நான் நிறுத்தின சிலையை நீங்கள் வணங்கவில்லை, நான் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்கத்தக்க போகிற தேவன் யார் என்றால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அவங்களை அதோடு நிறுத்தி கொள்ளல. அவங்க தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க, அவர் விடுவிப்பார், அது மாத்திரமல்ல, அவர் விடுவிக்காமற் போனாலும். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தா என்ன செய்கிறோம், ஆண்டவர் நல்லவர் வல்லவர், செய்யலைன்னா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவரே நம்ம அவர்கிட்ட ஏன் ஜெபம் பண்ணணும் என்று செய்தாதான் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்டவர்களை. செய்யலைனாக்கா அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் ஒன்றையும் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம், முணுமுணுக்க ஆரம்பிச்சிடறோம். பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுத்த ஆரம்பிச்சிடறோம். ஆனால் இவங்க பார்க்குறோம், அவர்களை விடுவிப்பார் தான், ஆனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவருக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீங்கள் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். யார்? அந்த தேசத்தில் அடிமையாய் கொண்டு வந்தவர், அந்த தேசத்துக்கு அந்த பாபிலோன் தேசத்தினுடைய பிரஜை அல்ல, அந்த குடிமக்கள் அல்ல. இவங்க யாரை நாங்கள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள், கைதியாய் கொண்டு வரப்பட்டவர்கள், சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். பாருங்களேன், ராஜா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவரை தவிர நாங்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவங்க தங்கள் காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறது என்னவென்றால், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, தங்கள் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். 7 மடங்கு அக்னி சுவாலையில் தேவன் ஏன் இறங்கி வந்தார்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த மகிமை. அல்லேலூயா. அதான் சொன்னேன், தேவன் காத்திருக்கிறார். எதற்கு? நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் பார்க்கிறோம், 7 மடங்கு அக்கினி,
வெளியே கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் 7 மடங்கு அக்னியில் விழுந்தவர்கள் விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 மடங்கு அக்னியில தேவன் அவர்களோடு காணப்படுகிறதெல்லாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவன் இந்த 7 மடங்கு அக்னி ஜுவாலையிலே அவனை வெளிப்பட்டார் என்றால் அவங்க வாழ்க்கையில தேவன் மகிமை வெளிப்பட்டதுனால. ஹல்லேலூயா. அந்த தேவ மகிமை அந்த அவங்க வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்திய காரியம் வெளிப்பட்ட போது கர்த்தர் அவங்களுக்காக இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும், எல்லா காரியங்களிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தும். அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய எல்லா காரியத்திலும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறா இருக்கோம். எல்லா இடத்திலையும் நாம் யார் என்று சொல்லணும். நம்ம யார் என்று என்ன செய்யணும்? ஜனங்கள் அறிவிக்கணும், ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் தேவனோடு இருக்கிறவர்கள், எல்லாமே ஜனங்கள் தெரியணும். பாருங்கள், நம்முடைய எல்லா காரியத்திலையும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதுதான் அந்த மகிமை வெளிப்பட, அந்த மகிமைப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அது வெளிப்படவில்லை என்றால், நம்ம வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் வெளிப்படவில்லை என்றால் தேவனை எப்படி இறங்க முடியும்? பாருங்களேன், தேவனை எப்படி எனக்கு முடியும்? அதான் என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்துகிற செயல்கள், தேவன் மகிமைப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இருக்கும்போது அந்த காரியங்கள் தேவனுடைய மகிமைப்படுத்துகிற காரியங்கள் வாழ்க்கையில் காணப்படும்படியாக, வெளிப்படும்படியாக நம்ம வாழ்க்கை காணப்படுமானால் அந்த தேவன் நமக்காக, அந்த காத்திருக்கிற தேவன் என் வாழ்க்கையில் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்கள், மகிமைப்படுத்துகிற காரியங்களுக்காக காத்திருக்கிற தேவன் அதை கண்டு அவர் நமக்காக இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அங்கே பார்க்கிற ராஜாவே அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒருவேளை அந்த நாட்டு ஜனங்கள் எதிர்த்து நின்றால் ராஜா விட்டா போலாம் பாருங்க. ஆனால் இப்ப அந்த ராஜாவே அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் பாருங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை அவங்க செய்யலை. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1ஆம் அதிகாரம், அதனால் நம்ம விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், அதிசயங்கள் நம்முடைய நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் என்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் காணப்படும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், அவர் மகிமைப்படுத்த செயல்களை காணும் போது அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த இரக்கம் நம்ம வாழ்க்கை வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கு மேலான அற்புதங்களை நம்மளால் காண முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலும் இருந்து தங்கள் சிந்தனை வீணரானார்கள். உணவில்லாத அவர்கள் இருதயம் இருள் அடைந்த பார்க்கிறோம். அவங்க தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதனால அவங்க வாழ்க்கை இருள் அடைஞ்சிடும் வேதம் சொல்லுது. என் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமைப்படுத்துகிற செயல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்காது. நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கு, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு, நம்ம வாழ்க்கை விடுதலையாக இருக்காது, நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்காது. பாருங்க, அதாவது ஆண்டவர் என்ன செய்ய, கிருபையுள்ள ஆண்டவர், தயவுள்ள ஆண்டவர், மேலே அன்புள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நமக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அந்த மகிமைப்படுத்துகிற செயல் காணப்படும் முடியாது. அதை மகிமைப்படு செய்யும். என் ஜனத்தினுடைய வாழ்க்கை இருளாக போகக்கூடாது, என் ஜனத்தினுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் போகக்கூடாது, என் ஜனத்தினுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போகக்கூடாது, அங்கே வாழ்க்கை வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு நாம் தேவனுக்காக காத்திருக்க முடியல.
நம்மளை காத்திருக்க சொல்கிறேன். ஆனால் நம்மளால் முடியல. ஆனால் பார்க்கிறோம் அந்த தேவன் நமக்காக காத்திருக்க. அப்போனா பாருங்களேன், அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நம்ம மேலே தயவு வச்சிருக்கிறார், எவ்வளோ நம்ம அதிகமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாருன்னு பாருங்களேன். அதெல்லாம் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், அதெல்லாம் ஆதாயப்படுத்தி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற விரும்புகிற நம்ம அந்த தேவனை மகிமைப்படுத்த செயல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர்களுக்கு யாரும் இல்லை. அவர்களுக்காக பேசவோ அல்ல அவர்களுக்காக அந்த காரியங்களில் எதிர்த்து நிற்கவோ யாரும் இல்லை அவங்க வாழ்க்கை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் ராஜாவினுடைய காரியங்களுக்கு பயப்படல, 7 மடங்கு அக்னிக்கு பயப்படல. அவங்க இருதயமெல்லாம் ஒரே காரியமாக தான் இருந்தது, அங்கே வாழ்க்கையில் ஒரே காரியமாக தான் இருந்தது. என்ன? என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எந்த இடத்திலும் சரி, மரணமே எனக்கு நேரிட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதா பார்க்கிறோம். தேவனை தேடுகிறது, தேவனை நம்புகிறது, தேவனை விசுவாசிக்கிறது, ஆலயத்துக்கு வருது, இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வெளிப்பட்டாதான் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். தேவனுடைய இரக்கம் வாழ்க்கை வெளிப்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவங்க தேவனுடைய மகிமைப்படுத்துகிற காரியம் வெளிப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அந்த இரக்கம் வெளிப்பட்டதுனால பார்க்கிறோம் 7 மடங்கு அக்னி சோலையில் அவங்க விடுதலையாக உலாவி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் அடுத்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த 7 மடங்கு அக்னி சோலை இருந்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் கூட இல்லாதபடிக்கு அங்கே வாழ்க்கை காணப்படுகிறத பார்க்குறோம். 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமாரும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களுமே அக்னி பேலன்ஸ் செய்யாமல் 7 மடங்கு அக்னி பேலன்ஸ் செய்யலை. ஆனால் அது அனல் பட்டு 2 பேரை இறந்துட்டாங்க. ஆனால் 7 மடங்கு அக்னிக்குள்ளே போனவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த 7 மடங்கு அவங்கள என்ன செய்ய முடியலாம், அவங்கள மேற்கொள்ள முடியல. அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னி மனம் அவர்களிடத்தை வீசாமலும் இருந்தது. அவங்க தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னி மனம் அவரிடத்தை வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். பாருங்களேன், அவனுடைய இரக்கம் எவ்வளவு பெருசாகுது பாருங்க. 7 மடங்கு முடி கூட கருகல. சில வேளையில் நம்ம சகோதரிமார்கள் சமையல் நீங்கள் சமையல் கிச்சனில் வேலை செய்யும் போது எத்தனையோ வேலையில் என்ன செய்திருக்கு, முடி எரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த லேசாக பட்டாய பற்றிக்கும் பாருங்க. ஆனால் இவங்க 7 மடங்கு அக்னி இருக்கு, ஆனால் அவங்க முடி கருகலையா. சில வேலையில் கிச்சனில் துணி பற்றிச்சுன்னா வீடே வாசனை வரும் பாருங்க. ஆனால் இவங்க அங்கே சால்வைகள் செய்த அக்னி மனம் அவங்க மேலே வீசாமல் இருந்ததை கண்டார்கள். தேவனுடைய இரக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இந்த இரக்கம் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களை கொண்டு வருது பாருங்க. 7 மடங்கு அக்னியை அவங்க மேல் பேலன்ஸ் செய்யாதபடிக்கு அவருடைய இரக்கங்க வெளிப்படுகிறத பார்க்குறோம். தேவன் அப்படியா ஆண்டவர் தம்முடைய எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துகிற செயல் வெளிப்படுகிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தம்முடைய இரக்கங்களை கர்த்தர் அளவில்லாமல் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரக்கங்கள் வெளிப்படும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நமக்கு இருக்குது. இந்த சம்பவத்தை பார்க்க எத்தனையோ வேலையில் இந்த சம்பவத்தை நாம் பார்த்துருக்குறோம். இங்கே பார்க்கும்போது அவர்களை பார்க்குறோம், அவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்ததுனால தேவனை அவளை ஆசீர்வதித்தார். என்ன, ஒன்று ராஜரீக மேன்மை உண்டானது.
ராஜரீக மேன்மை. ரெண்டாவது ராஜரீக கணம் உண்டாயிற்று அவங்களுக்கு. ஏன்? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய மகிமைப்படுத்துகிற செயல்கள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டதுனால அடிமைகள் தான், அவங்க கைது சிறைப்பட்டவர்கள் தான். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னா ராஜரீக மேன்மை உண்டானது. ராஜா இதை பார்த்து 7 மடங்கு அக்கினி சோலையில் அவங்க விடுதலை விழாவுக்குள்ள 4வது ஆள் ஒருத்தர் இருக்கிறார், தேவ சாயலாயவர் இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த பிறகு நாம் பார்க்கிறோம் 26ஆம் வசனம் பார்க்கிறோம், உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே இங்கே வெளியே வாரு. ஒரு ராஜரீக மேன்மை எனக்கு வருகிறத பார்க்க. அப்போது இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டான், உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற போகிற யாரு நான் பார்த்துடுறேன் அப்படின்னா பேசலாம். ஆனால் இப்போது பார்க்கிறோம் 26ஆம் வசனம் தொடக்கத்தை அவனுடைய செயலாம் பாருங்கள். அந்த காட்சியை கண்ட பிறகு அந்த 7 மடங்கு அக்கினி சோலையில் அவங்க விடுதலை உலாவிக்கொண்ட 4வது ஆள் அவங்க கூட இருக்கிறாங்க. அது தேவ சாயலாக இருக்குது. இதெல்லாம் கண்ட பின்பு இப்போ இவனுடைய செயல் பாருங்களேன். 26ஆம் வசனத்தில் அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, அது வரைக்கும் அங்கே தான் அவன் எங்கே தான் இருக்கிறான்? தூரமாக தான் இருக்கிறான். ஆனால் இப்போது அவன் எரிகிற அக்கினி வாசலனைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். பாருங்களேன், ஒரு ராஜரீக மேன்மை எங்கள் வாழ்க்கையில் வருகிறதை நாம் பார்க்குறோம். என் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்கள் காணப்படுமானால், என் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்கள் வெளிப்படுமானால் தேவன் நமக்கு இறங்குவா. தேவனை இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். எப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும் என்றால் ராஜரீக மேன்மை உண்டாகத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மேன்மையை தேவன் நமக்கு தந்து, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம ஆஃபீஸில் இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்ம செய்கிற தொழிலில் இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஊழியத்தின் காரியங்களில் ஒரு ராஜரீக மேன்மையை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ லட்ச ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அந்த அக்னி, அந்த 7 மடங்கு அக்னி சூளைக்குள்ளே போகிற முன்பாக எத்தனையோ பேர் அவங்கள என்ன செய்திருக்கலாம்? அவங்களுக்கு ஏளனமாக பேசியிருக்கலாம். சாக போகிறனுக்குன்னா திமிருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறான் பாருங்க. சாக போகிறான் என்ன திமிரா பேசினுக்கிறான் பாரு அப்படின்னா சில வேளை ஏளனமாக பேசி, இப்போ சாக போகிற ஏன்னா இப்படி பேசுறீங்க என்று அவன் ஒரு வேளை எத்தனையோ பேர் அற்பமாக எண்ணி இருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம், சில பேர் முட்டாள் கூட சொல்லியிருக்கிறான். ஆனால் அது ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் ராஜரீக மேன்மையை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்மளும் அது போல சூழ்நிலையில் அவன் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய மகிமைப்படுத்த செயல் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுமானால் எனக்காக காத்திருக்கிறவர் தம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்கள் வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் எப்படிப்பட்ட அதிசயங்கள்னா எனக்கு ராஜரீக மேன்மை உண்டாகத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கிறோம், ராஜரீக கணம் உண்டாயிற்று. அது வரைக்கும் அவங்கள பேசினது, அது வரைக்கும் அந்த ராஜா உங்களை கைக்கு தப்பு வைக்கப்போ யார் என்று அவன் 7 மடங்கு அவனுக்கு விரோதமாய் ராஜாவின் கோபம் அதிகரித்து 7 மடங்கு அக்கினி இதெல்லாம் செய்தான். அவனை கட்டி அக்னி ஜுவாலை போடுங்க இதெல்லாம் செய்தான். எந்த ராஜா இதெல்லாம் செய்தானோ இப்போ அதே ராஜா என்ன செய்கிறான் என்றால் 30ஆம் வசனத்தில், பின்பு ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எந்த ராஜா இதெல்லாம் செய்தானோ இப்போ அதே ராஜா என்ன செய்யறான் பாருங்களேன். ராஜரீக கணம் அவளுக்கு உண்டாகிறதா பார்க்கணும்.
அது நம்முடைய வாழ்க்கையில் அவனை அறிந்து கொள்ள. சில வேளைகளை எந்த ஜனனை நசுக்குதோ அவருக்கு மூலமாகவே நமக்கு மேன்மைகள் வரும். எந்த ஜன விரோதமாக இருக்கிறாங்களோ, அல்லது யார் எனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய உயர்வுக்கு அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தடையாக இருக்கிறாங்களோ அவர்களே நமக்கு வழியாக இருப்பாங்க. எப்போ வேண்டாம் அந்த தேவனை மகிமைப்படுத்தின செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது, கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கும் போது, அப்படிப்பட்ட ராஜரீக கனம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஜனங்கள் நம்மை கேவலப்படுத்துகிறாங்களோ, எந்த ஜனங்கள் நம்மை அற்பமாக எண்ணாங்களோ, அதே ஜனங்கள் நம்மை கனப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். எந்த ராஜா யாருக்கு முன்பதாக இந்த காரியத்தெல்லாம் செய்தானோ அதே ஜனத்துக்கு முன்பதாக அவனை உயர்த்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நமக்காக காத்து இருக்கிறார். அவர் நம்ம எவ்வளோ இரக்கமுள்ள தேவன், என்ன அவருடைய மகிமையப்படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்? நமக்கு இறங்கி நம்மளுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தம்மை வெளிப்படுத்துகிற அவரை அவரை மகிமைப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படும் போது கர்த்தருடைய நம்ம வாழ்க்கை இறங்கி நமக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கிறவர். எப்படிப்பட்டதுனா ராஜரீக மேன்மை உண்டாகும்படி, ராஜரீக கனம் உண்டாகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், காத்திருக்கிற கர்த்தர் இறங்குவார். எதற்காக அவர் காத்திருக்கிறார் என்றால், தம்மை கனப்படுத்த காத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். பாருங்க, நாம் தேவனுடைய ஜனம் என்றும் சொல்லுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அவருடைய சொந்த ஜனம் என்றும் சொல்கிறோம். ஆனால் அவரை நாம் கனப்படுத்துகிறோமா? எல்லா காரியத்திலும் கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனை கனப்படுத்துகிற செயல் வெளிப்படும் போது அவரின் இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவரை காத்திருக்க எதிர்க்க காத்த நம்முடைய வாழ்க்கையில் அவரை கனப்படுத்துகிற காரியங்களுக்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவரை எந்த விதத்தில் எப்படிலாம் அவரை கனப்படுத்துகிறோம், இல்லை கனவினப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிற 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறேன். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். அப்படியே கர்த்தரை நாம் கனப்படுத்த, ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டும். நம் செயல்களினாலே கிரியைகளினாலே நாம் கனப்படுத்தணும். பாருங்கள், அவர் வார்த்தையின்படி நடக்கணும், அவர் வார்த்தையின்படி நாம் செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அதெல்லாம் நம்ம கனப்படணும். அவர் வார்த்தையை கனப்படுத்தணும், அவர் ஆலோசனை, அவர் வழிகளை கனப்படுத்தணும், அவர் செயல்களை நம்ம கனப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் வாழணும். இப்படிலாம் கர்த்தரை நம்ம கனப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கனப்படுத்துகிற செயல் வெளிப்படும் போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இங்கே நான் பார்க்க, என்னை கனப்படுத்துகிறவளை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியாக சொல்லுகிற நீதிமொழிகள் 3 பார்க்கிறோம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ எல்லா விதத்திலும் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் மாத்திரமல்ல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு எல்லைகளை மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கை முழுவதும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லை முழுவதும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வேதம் வாசித்து கொண்டு, ஒரு பக்கம் நாம் ஜெபித்து கொண்டு,
ஒரு காரியத்தை வந்து கொண்டு இன்னொரு பக்கத்தை உலக காரியத்தின்படி நடக்கிற காரியங்கள் இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்க்கை எல்லா செயல்கள் நம்ம வாழ்க்கை எல்லா எல்லைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சபையில், நம்ம வீட்டில், வேலை ஸ்தலத்தில், ஸ்கூலில், காலேஜஸில், எல்லா இடங்களிலும் கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவன் அதை பார்த்து கொண்டு அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எதற்கென்றா அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுக்கும்படியாக. நாம் கர்த்தரை எல்லா காரியத்திலையும் நம்ம கனப்படுத்துகிறோமா? எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் கர்த்தரை கனப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், இதை பார்க்க எல்லா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பொருளாலும் எல்லாவற்றிலும் நம்ம கனப்படுத்தி நம்ம தேவனை என்ன செய்ய நம்ம கனப்படுத்தும் போது நிச்சயமாய் அந்த தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க நம்முடைய அந்த இரக்கங்களை வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வாசகம் தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை கனப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஏசாயா 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்கிறார். அவர்கள் என்னை எப்படி கனப்படுத்துகிறாங்க? வெறும் உதடினால கனப்படுத்துகிறாங்க, உள்ளுக்குள்ளே இல்லை. இருதயத்திலேருந்து ஒரு என்னை கனப்படுத்த வெறும் உதட்டினால தான். சில வேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வெறும் உதட்டினால கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இப்படி செய்துல, ஆண்டவர் அப்படி பண்ணுறோம், ஆண்டவர் இப்படி நடத்துகிற, ஆண்டவர் வெறும் வாய்ப்பேச்சாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதே தவிர நம்ம அதன்படி நம்ம செய்கிறது இல்லை, அதன்படி நம்ம நடக்கிறது இல்லை, அதன்படி நம்ம வாழ்கிறது இல்லை. வெறும் உதட்டளவு தான் கனப்படுத்திக்கணும். இதே வசனத்தை நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேயும் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களையும் நம்ம பார்க்க முடியும். வெறும் உதட்டினால நம்ம என்ன செய்கிறோம்? சில வேளையில் கர்த்தரை கனப்படுத்து அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. என் நடைமுறை வாழ்க்கையில், என் இருதயத்தில், என் உள்ளத்தில், என் மனதில், என் நடக்கையில், என் ஜீவியத்தில் நாம் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை நம்ம கனப்படுத்துகிறோம். அவர் கனப்படுத்துகிற செயல் என்னவோ, அவர் கனப்படுத்துகிறோம் என்னென்ன காரியம் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். சில வேளை சில காரியங்களை செய்யும்போது இதனால கர்த்தர் கனப்படுத்தப்படுவாரா, இதனால கர்த்தர் கனம் உண்டாகுமா பார்க்கணும். சில வேளை நம்ம சொல்லலாம், இதெல்லாம் சில வேலையெல்லாம் பார்க்க சொல்லும்போது இதெல்லாம் பைபிளை போட்டுருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்களே. சில அதெல்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். நாம் செய்கிறதுனால இது கர்த்தருக்கு கனம் உண்டாகுமா, கர்த்தருடைய நாமத்துக்கு இது கனம் உண்டாகுமா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கு கனம் உண்டாகாத எந்த காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில செய்யவே கூடாது. அவரை கனப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்போது அதற்காக காத்திருக்கிறவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் வாழ்க்கை குறித்து அங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த தானியேலும் எப்படி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நோக்கி வந்தவங்க தான். தானியேல் அந்த தேசத்தில் சிறைப்பட்ட ஒரு நிலையில தான் காணப்படுகிறாரு. ஒரு கைதி எனப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த ஒரு பேரோட தான் இருக்கிற. ஆனாலும் சில மேன்மைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது.
ஆனால் நாங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்க வாழ்க்கை ஏன் அப்படி மாறி, ஏன் அந்த வாழ்க்கை தானியேலின் வாழ்க்கை காணப்பட்டதுன்னு சொல்ல பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், எந்த பத்திரத்துக்கு இங்கே வாசித்து பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த தேவனாகிலும் மனுஷனாய் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறைத்த விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியில போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கித்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதி பிரபுக்களும் மந்திரிமார்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தானியேல் அறிந்த போதிலும் அவன் யாரை கனப்படுத்தலா? ராஜாவை கனப்படுத்தல, ராஜாவின் கட்டளை கனப்படுத்தல, தேவனை கனப்படுத்தினான். தேவனை கனப்படுத்தினான். சிங்கங்களின் வாய் ஏன் அடைக்கப்பட்டது? சிங்கங்களின் வாய் அடைக்கப்பட்டது தானியேல் வாழ்க்கையில் வெளிப்பட்ட கனப்படுத்துகிற செயல்கள், தேவனை கனப்படுத்துகிற செயல். சிங்கங்கள் தான், ஒன்றும் செய்ய முடியல, ஒரு சேதம் உண்டாகலை. ஏன்? தானியேலுக்கு வாழ்க்கையில் வெளிப்படுத்த அந்த கர்த்தரை கனப்படுத்துகிற செயல். 30 நாள் வரைக்கும் ராஜா தவிர யாருக்கும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அவர் விண்ணப்பம் பண்ண சிங்கம் கவியில் போடப்பட அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த போதிலும் தானியேல் செய்த காரியம் என்னவென்றால், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, ராஜாவுக்கு கட்டளைக்கு அவன் என்ன செய்யலை? கனப்படுத்தலை. அவன் தேவனை இந்த இடத்துல தன் வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்துகிறான். அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்மளால பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆவது 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசம் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைவனத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே நாம் பார்க்க ராஜாவின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியல, அவன் அதை கனப்படுத்தல. ராஜாவின் கட்டளை வெளிச்ச சிங்கம் கெவியில போடும், சிங்கங்கள் போற்றப்படுமே, சிங்கங்கள் கெவி போகுமே என்ற அந்த இதெல்லாம் இல்லை அவனுக்கு. பாருங்க, ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் யாரை கனப்படுத்தணும்னா நான் கர்த்தரை கனப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உலக சில நன்மைகள் நம்ம விட்டு போகிறதுனால கர்த்தரை கனப்படுத்தாமல் இருக்கிறோம். பாரு, அதனால கர்த்தரை விட்டுறோம். இந்த நன்மையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போயிடுது. அதனால என்ன செய்யணும்? கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிற அந்த நன்மைலாம் போயிடுமே. அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கனப்படுத்த மாட்டேன்றோம். பாருங்க, எனக்கு நன்மை வருதோ இல்லையோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா நிலையிலும் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஜீவன் இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தானியேல் கர்த்தரை கனப்படுத்துகிறத பார்க்கிறோம். அதனால்தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரின் வாயை கட்டி போட்டான். ஒரு இரவு முழுவதும் சிங்க கேபில இருக்கிறான். ஆனால் சிங்கங்கள் அவனை என்ன செய்யல? சேதப்படுத்த முடியலை. ஏன்? அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்ட கர்த்தரை கனப்படுத்துகிற செயல், அந்த கர்த்தரை கனப்படுத்த செயல் வாழ்க்கை வெளிப்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் தானியேலுக்கு இறங்குகிறத பார்க்கும்.
இந்த சிங்க கேவில இறங்கி இந்த சிங்கம் வாயெல்லாம் தேவன் கட்டி போடுகிறத பார்க்கும். அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும்பா. அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆசீர்வாதம் எனக்கு வருதோ இல்லையோ, நான் எல்லா நிலையிலும் கர்த்தரை நான் கனப்படுத்துவேன். நான் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவர் பிள்ளை என்ற அந்த நிலையில் எனக்கு நன்மைகள் போதா, எனக்கு ஆசீர்வாதம் போதா, அது சந்தோஷப்படணும். நம்ம எனக்கு நம்ம துக்கம் தான் வருது, ஐயோ இது போதே, இந்த நன்மை போதே, இந்த ஆசீர்வாதம் போதே, துக்கம் தான் நமக்கு வருதே தவிர நமக்கு சந்தோஷம் வருது இல்லை. அதனால சில வேளையில் நம்ம கர்த்தரை கனப்படுத்த விடணும், கர்த்தரை கனப்படுத்த மாட்டோம். நம்ம எல்லா நிலையிலும் தேவனை நம்ம என்ன செய்யணும், நம்ம கனப்படுத்தும் போது தான் தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எந்தெந்த விதத்தை சின்ன காரியத்தில் கூட நான் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்ம கனப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களையும் நான் கிறிஸ்தவன் என்று என்ன சொல்லணும், நாம் தேவனை கனப்படுத்தணும். பாருங்களேன், அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். பாருங்கள், அப்படிலாம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்கும், அற்புத அடையாளங்களை நம்மளால் பெற முடியும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. சிங்கங்கள் நிறைந்த கெவியில், ஆனால் அதே கெவியில் அவனுக்கு விரோதமாக எழுந்த ஜனங்கள் போடப்பட்ட போது அவங்க அந்த சிங்க கெவியில் அடிவாரத்துக்கு போகிறதுக்குள்ளவே சிங்கங்கள் பாய்ந்த அந்த எலும்புகளெல்லாம் நொறுக்கி, அப்புறம் எவ்வளோ பசியாக இருந்திருக்குமா சிங்கம். ஆனால் அதுக்கு முன் ராத்திரி அமைதியாக இருக்குது. பாருங்களேன், ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, ஏன் தானியேல் வாழ்க்கையில் இருந்த அந்த தேவ இரக்கம் அது எல்லாவற்றையும் மாற்றி போடுவதை பார்க்கணும். அதனால் தேவனை நம்ம கனப்படுத்த வேண்டும். தேவனை அவங்க பார்க்க தானியேலை தேவன் கனப்படுத்தினால ஆனால் பார்க்கிறோம் அவனுக்கு ராஜ விருந்து உண்டானது. ராஜ விருந்து பார்க்கிறோம். சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னவன், சத்துருக்கு முன்பாக இந்த தானியேலுக்கு கத்த ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். அன்னைக்கு விரோதமாக எழும்பினவர்கள் யாரையும் ராஜா விடல. பாருங்க, தானியேல் எதுவும் சொல்ல, ராஜா என்ன செய்யலாம் பாருங்களேன். 24ஆம் வசனத்தில் இந்த காரியம் நடந்த பின்பு இந்த சிங்க கவியிலிருந்து தானியேலை தூக்கி விடுக சொல்கிறான். தூக்கி விட்டுட்டு அவனை அப்படியே விடலை. அந்த வசனத்தில் கூட பாருங்களேன், அந்த 23ஆம் வசனம் கடைசி பதில், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடி அவனி ஒரு சேதம் காணல, ஒரு கீறல் கூட காணப்படல. பாருங்க, பாய் தானே கட்டி போட்டாரு, சிங்கக்கு கையெல்லாம் என்ன ஆச்சு, ஒரு கீறல் கூட உண்டாகலை. பாருங்க, ஒரு சேதம் காணப்படலை. இதெல்லாம் பார்த்து ராஜா என்ன பண்ணுறான் பாருங்களேன், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோய வேண்டார் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். தானியேல் சொல்ல, ஆனால் கர்த்தர் தானியேலுக்குன்னு ஒரு ராஜ விருந்தை உண்டாய் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பந்தி அவனுக்காக உண்டு பண்ணுகிறத பார்க்கிறோம். கர்த்தரை நாம் கனப்படுத்துவோமானால், கர்த்தரை கனப்படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எல்லா இடத்திலும் நமக்கு ராஜ விருந்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம், எந்த இடத்துல நமக்கு தலை குனிந்து போக மாட்டோம். கர்த்தர் நமக்குன்னு ஒரு பந்தி அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ராஜ விருந்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். பார்க்கிறோம், அவனுக்கு முன்பு அங்கே அது எந்த ஜனங்கள் எல்லாம் அவனை சிங்கம் கெவியில் போடுவதை பார்த்தார்கள், அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு ராஜ விருந்து ஏறுவார். அவனுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை ஜனங்களும் பார்க்கிறோம் சிங்கங்கள் கெவியில் போடப்படுகிறத பார்க்கிறோம். அவங்க கெவி அடிவாரத்துக்கு போகிறது, நம்முடைய சிங்கங்கள் மேலே பாய்ந்து
எனது அவன் எலும்புகள் எல்லாம் அங்கே நொறுக்கி போடுகிறதே. இந்த வேத வசனம் பாருங்களேன், ஆண்ட எப்படியாய் அவன் வாழ்க்கையில் ஆண்டு செய்கிறத நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் பார்க்குறோம். 91ஆம் சங்கீதத்தில் பார்க்க 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பார். பார்க்கிறோம், தானியேலுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். பாருங்க, தானியேல் எதுவும் சொல்ல, கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறார். ஒரு ராஜ விருந்து, அவன் ராஜரீக விருந்து அங்கே நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், ராஜரீக கம்பீரம் உண்டானது. என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கிறோம். தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் இருக்கிற நாள் வரைக்கும் ராஜரீக கம்பீரம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு கம்பீரத்தோட நான் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார் ஆண்டவன். அவன் தலை குனிந்து போகல, அவன் தலை நிமிர்ந்து எல்லா ராஜாக்கள் காலத்தில் அவர் இருந்த எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ராஜாக்கள் காலத்திலும் அவன் ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்யல, தலை குனிய விடவே இல்லை. அவன் கம்பீரத்தோடு கர்த்தர் நடக்க செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கம்பீரம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ராஜரீக கம்பீரம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறவர். எப்போது என்றால், நான் வாழ்க்கையில் கர்த்தரை கனப்படுத்துகிற செயல் காணப்பட வேண்டும். அப்ப யாருக்கிட்டையும் நம்ம ஆனால் என்ன செய்ய முடியாது, நம்ம தலை குனிந்து போக மாட்டோம். எவ்வளவு பெரிய மனுஷா இருந்தாலும் நாம் கம்பீரமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையா இருந்தா, ஒண்ணுமே இல்லாம கூட கர்த்தர் நம்ம கம்பீரமா நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கம்பீரமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த தேவனை கனப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். தேவனை கனப்படுத்த வெளிப்பட கர்த்தர் அதுக்காக காத்திருக்கிறார். அது வெளிப்படும் போது தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. இரக்கம் வெளிப்பட கர்த்தர் நம்முடைய இரக்கம் வெளிப்படும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க என்ன, ராஜரீகம் விருந்து உண்டாகும்படி, ராஜரீகம் கம்பீரம் உண்டாகும்படி நமக்கு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், காத்திருக்க கர்த்தர் இறங்குவார். என்ன வேணும்னா, மூன்றாவது தம்மை முக்கியப்படுத்த காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை முக்கியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை முக்கியப்படுத்துகிற செயல்களாய் காணப்பட வேண்டும். சில வேளையில் நம்ம வீட்டிலலாம் பார்க்கும்போது நம்ம எதிர்க்கத்தாலும் ஜபம்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ பாரு எதிர்க்கத்தாலும் ஜபன்றீங்க. என்னாக்கெல்லாம் எதுக்காடி சின்ன காரியத்துக்கடா ஜபம் பண்ணணும் அப்படின்ற, சின்ன காரியம் கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணுன்றி, எதுக்கத்தாலும் இதே தான் சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில். சில வேளை அது போல இருக்கும் பாருங்களேன். நம் வாழ்க்கையில் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறதை வெளிப்படும் போது தான் கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அதை காத்து கொண்டிருக்கிறார். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவரை முக்கியப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் நாம் கர்த்தரை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சின்ன காரியம் இருந்தால் கர்த்தரை முக்கியப்படுத்தினதில்ல. இதில் தேவன் இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தரை விரும்புகிறாரா, இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா என்று நாம் தேவனை முக்கியப்படுத்தி எல்லா காரியத்திலையும் நாம் தேவனை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தேவனை முன் வைக்கணும். பாருங்க, தேவனை முன் வைக்கணும். அதாவது சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசை இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை.
எல்லா இடங்களிலும் கர்த்தரை முக்கியப்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். வசனத்தை முக்கியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேவனை முன்னாடி வைக்கணும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில். அந்த முக்கியப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும் போது கர்த்தருடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தரை முக்கியப்படுத்த மாட்டேன்றோம். அவர் எதுக்கத்தாலும் ஆண்டவன் சொன்னாவே நமக்கு கோபம் வந்தது பாருங்க. எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தான், எப்போ பார்த்தா இதே காரியத்தை தான். சில வேளையில் அப்படிதான், சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் மாறுது. சில வேளையில் நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம், நம்முடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய யோசனைகளுக்கு, நம்முடைய ஆலோசனைகளுக்கு தான் நமக்கு வருகிற சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். தவிர இதுக்கென்று நாம் ஜெபிக்கணும். இந்த காரியத்தை கர்த்தரிடத்து ஆலோசனை கேட்கணும், கர்த்தருடைய ஆலோசனைப்படி கேட்டதன்படி நடக்கணும் என்று தேவனை நம்ம முக்கியப்படுத்த மாட்டோம். தேவனை நாம் எதெல்லாம் நாம் முக்கியப்படுத்துகிறோமோ அதெல்லாம் தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு வெளிப்படும். என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும், என் வாழ்க்கை எல்லா எல்லைகளிலும் நாம் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். எல்லார் வீட்டிலும் இது வசனம் இல்லை, அது ஒரு வார்த்தை. எல்லார் வீட்லையும் இருக்கு. என்ன? இந்த வீட்டின் தலைவர். அது வசனம் இல்லை, அது ஒரு வார்த்தை. அது வசனம் நினச்சிருக்காதீங்க. இந்த வீட்டின் தலைவர் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு தலைவர் அவராக இருக்க மாட்டார். வீட்டு தலைவர், இந்த வீட்டுக்கு தலைவர் ஏசுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தலைவர் யாராக இருக்க மாட்டார், ஏசாக இருக்க மாட்டார். ஏன்? அவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டோம். அவர்கிட்ட எதுவும் ஆலோசனை நம்மளே இஷ்டத்துக்கு செய்யணும்னு நினைப்போம். அவருக்கு எது விருப்பம், என்ன விருப்பம், என் வீட்டில் இதெல்லாம் கர்த்தர் இருக்குது விரும்புகிறாரா, அதெல்லாம் நம்ம இஷ்டம், அவ்வளோதான். அதெல்லாம் இஷ்டம். இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் வீட்டில் சிறியெல்லாம் ஓடின்னு இருக்குது பாருங்க. இது ஆண்டவர் விரும்புவாரா, ஆண்டவர் இது பிரியப்படுவார், அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு நமக்கு அது விருப்பம், அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம். சீரியல் பார்க்குறோம், சில வேளை சினிமா கூட பார்த்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது பாருங்களேன். சில வேலை அது செல்ஃபோன் வந்துச்சு, அது செல்ஃபோனில் வந்து நம்ம எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்கள். ஏன் இதெல்லாம் முக்கியப்படுத்த, ஆண்டவரை முக்கியப்படுத்த மாட்டேன்றோம். இது தேவன் நம்ம விரும்புவாரா, அதனால் அது எனக்கு விருப்பமாகுது, நான் பார்க்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா காரியத்திலும் நாம் தேவனை நாம் முக்கியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை முக்கியப்படுத்தினாதான் தேவன் நமக்காக, அதுக்காக ஆண்டவர் காத்திருக்க. எந்த காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் அவர் முக்கியப்படுத்துகிற செயலுக்காக என்ன செய்கிறாரு, இரக்கமுள்ள மேலே இரக்கமுள்ள, நம்ம மேலே தயவு உள்ளவர், நம்ம மேலே அன்பாக இருக்கிறவர், அதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? அவருக்காக அல்ல, நமக்காக தான் அதை காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும், நமக்காக என்ன செய்கிறாரு, அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த முக்கியப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் எல்லா நிலைகளிலும் அவன் தேவனை முக்கியப்படுத்துகிறவராய் காணப்பட்டான். இங்கே வேதத்தை எங்கள் யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானா எல்லா நிலையிலும், எல்லா காரியத்திலும் தேவனை முக்கியப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தால், அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனிட மருமகனின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அந்த சூழ்நிலையில் யோசேப்பு தான் கடைசி பையன். அவங்க மேலே இருக்க எல்லாரும் அண்ணன்மா, 10 பேர் அண்ணன்மார்கள்.
10 பேர் அவங்க என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க. துன்மார்க்கமான அப்பாவுக்கு தெரியாமல் துன்மார்க்கமான காரியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனும் செய்யலை. ஏன்? அவன் தேவனை முக்கியப்படுத்தினான். துன்மார்க்கமான காரியம் தேவனுக்கு பிரியமில்லை, தேவன் விரும்பாத தேவன் அருவருக்கிற காரியம். அதாவது அவன் வாழ்க்கையில் யாரை முக்கியப்படுத்தினா அவன் தேவனை முக்கியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். 17 வயசுல இன்றைக்கு நான் யாரை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? தேவனை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இல்லை மனுஷர்களை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இல்லை உலக காரியங்களை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நான் இப்போ யோசேப்பை பார்க்கும்போது அவன் அண்ணன்மார்கிட்ட தான் கூட இருக்கிறான். அப்பா எங்கேயா இருக்கிறாங்க? அப்பா எங்கேயா இருக்கிறாரு? அதான் இதெல்லாம் செய்தாங்க, அப்பாவுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் என்ன செய்யல செய்ய தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. அப்பாவை முக்கியப்படுத்தினா ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களோடு அவன் இணைந்து போல, அவன் இசைந்து போல அதை செய்து கொண்டில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும், நான் தேவனுக்கு விரோதம், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நான் ஒரு நாளும் செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் நாம் தேவனை முக்கியப்படுத்துகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். அவன் சொல்லும்போது ஆதியாகமம் 39ஆம் வசனம் கடைசி பதில் பார்க்கிறோம், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த இடத்துல பார்த்து அவன் தேவனை முக்கியப்படுத்துகிறத பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன் வாழ்க்கையில் இங்கே தேவனை முக்கியப்படுத்தி இங்கே பேசுகிறத பார்க்கிறோம். தேவனை முக்கியப்படுத்துகிற பார்க்கிறோம். யாரும் இல்லைதான், ஆனால் பார்க்கிறோம். ஆனால் யாரும் இல்லை, ஆனால் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் என் வாழ்க்கையில் தேவனை முக்கியப்படுத்துகிறத இந்த வேதம் அவன் வாழ்க்கையில் இங்கே நம்மளால் பார்க்க முடியும்ப்பா. எல்லா நிலையிலும் அவன் தேவனை முக்கியப்படுத்துகிறத பார்க்குறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அந்த பார்வோன் ராஜா அந்த சொப்பனத்தை கண்டு அர்த்தம் தெரியாமல் இப்போது யோசேப்பை சொல்வார் என்று அழைக்கப்பட்ட போது அவன் யோசேப்பிடத்தில் கேட்கும்போது சொல்லுகிறத பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 41:15 பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றால், அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்யும். நான் அல்ல, தேவன் தான். இங்கே பார்க்க தேவனை முக்கியப்படுத்துகிறத பார்க்கணும். கைதி ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறான், ஆனால் இங்கே நான் யாரை முக்கியப்படுத்துகிற? ராஜாவே அல்ல, அவன் தேவனை முக்கியம். ராஜா கேட்டார், ராஜாவுக்கு சொல்லணும் அப்படின்னு அவன் தேவனை இங்கே முக்கியப்படுத்துகிறத இந்த வேத சமூகத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லா நிலைகளிலும் நாம் நம்மை அல்ல, நம்முடைய காரியங்களை அல்ல, நம்முடைய திறமையை அல்ல, நம் ஞானத்தை அல்ல, நாம் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நான் தேவனை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இல்லை என் காரியத்தை நான் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 40 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். தன் சகோதரன் அவன் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக அவன் சொல்லும் போது சொல்கிறான், ஆதியாகமம் 42:18 3ஆம் நாளில் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இங்கே தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறேன். நான் யாருக்கு பயப்படுகிறேன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். எனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கு பாருங்க. அவன் தன் சகோதரோடு துன்மார்க்கமான காரியங்களை செய்யல,
இந்த உலகத்தோடு ஒட்டி போகிற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. உலகத்தின்படி நம்ம வாழக்கூடாது. நம்ம உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது. நம்ம தேவனுக்கு விரோதமான பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம அதில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். அதே போல் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று சொல்லி 7ஆம் வசனம் பார்க்கிறோம். பூமி உங்கள் வம்சம் ஒளிந்து போகாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக பெரிய ரட்சிப்பை உங்கள் உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று சொன்னார். அதனால் 8ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை இவ்விடத்துக்கு அனுப்பி. எல்லா காரியத்தில் பார்க்கும்போது அவன் தேவனை முக்கியப்படுத்துகிறத இந்த வேத அவனுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் பார்க்கிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வரும்படி வெகு ஜன உயிரோடு காக்கும்படி அதை நன்மையா முடிய பண்ணினான். தேவனை முக்கியப்படுத்துகிறப்ப இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பை இஸ்ரவேல் புத்திரத்தை ஆணையம் எடுத்து கொண்டான். என் எலும்பு இருந்தாலும் எங்கே தான் இருக்கணும்? தேவன் இருக்கிற தேசத்தில் இருக்கணும். முக்கியப்படுத்துகிற பார்க்கிறோம் பாருங்க, முக்கியப்படுத்துகிற பார்க்கிறோம். தேவன் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நான் மரித்தாலும் என் ஜீவன் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கையில் தேவனை முக்கியப்படுத்தி நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் அது என்ன செய்கிறாரு? அதுக்காக காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது கர்த்தர் இறங்கி நமக்கு அற்புதங்களை அதிசயம் செய்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அது முக்கியப்படுத்துகிற செயல்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால தேவன் அவனுக்கு இறங்குகிறார். சிறைசாலையில் தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த குற்றம் பார்க்கும்போது அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும்படி தான் அவன் மேலே ஒரு குற்றம் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் தேவனை முக்கியப்படுத்துகிற காரியங்களாக வாழ்க்கை இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு இறங்கினதால பார்க்கிறோம், ஒன்று ராஜரீக உயர்வு உண்டானது. அவனுக்கு ராஜரீக உயர்வு. அந்த தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தது யாரும் இல்லை. ஆனால் பார்க்கிறோம், இந்த யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பார்வோனுக்கு அடுத்ததாக இந்த யோசேப்பை அவன் உயர்த்துகிறத பார்க்கிறோம். அவனுக்கென்று ஒரு உயர்வு அந்த தேசத்தில் உருவாக்கப்படுகிறத நாங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அந்த வேத வசனத்தில் வாசித்து ஆதியா 41:40 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்ப. அது வரைக்கும் அரண்மனைக்கு அதிகாரி யாரும் இல்லை, அவன்தான் எல்லாமே. ஆனால் இப்போது பார்க்குறோம், நீ எனக்கு அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பா என்று சொல்லி பார்க்க அதிகாரி இருப்பா. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க சிங்காசனம் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் எங்கள் அந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள் 44ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன், ஆனாலும் நான் ராஜாதான், ஆனாலும் எகிப்து உள்ளவர்களில் எகிப்து தேசம் உள்ள ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது.
ஒரு ராஜரீக உயர்வு இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருக்குது. பாருங்க பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை முக்கியப்படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கை எல்லை எங்களும் இருக்குமானால் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும். இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களையும் ஆசீர்வாதம் கொண்டு என்ன ராஜரீக உயர்வு உண்டாகத்தக்கதான அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்திலும் செய்கிறதே ராஜரீக உயர்வு. அது மாத்திரம் ரெண்டாவதாக பார்க்கிறோம், ராஜரீக அலங்காரம் உண்டானது. அது வரைக்கும் அவன் சிறைசாலை வஸ்திரத்தில் இருந்தான். சிறைசாலை வஸ்திரத்தில், கைதி என்ற வஸ்திரத்தில் இருந்தான். இப்போது நாம் பார்க்கிறோம் 42ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவனுக்கு வேற வசனம் தரித்து அவனை கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் 42ஆம் வசனத்தில் பார்வோன் அவன் கையிலே போட்டிருந்த தன் முத்திர மோதத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்க. ராஜரீக ஒரு அலங்காரம் பாருங்கள் வாழ்க்கையில். ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே நான் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம், ராஜரீக ஒரு அலங்காரம் வருது. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு அலங்காரம் பாருங்க. ஏன்? அவன் தன் தேவனை தன் வாழ்க்கையில முக்கியப்படுத்தினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் முக்கியப்படுத்தணும். அப்போதான் தேவன் நம்முடைய அவர் இறங்குவோம். அந்த இரக்கம், தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு எப்படிப்பட்ட ராஜரீக உயர்வும் ராஜரீக அலங்காரம் உண்டானத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இது நான்காவதாய் நாம் பார்க்கிறோம். நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். நான்காவதாய் நாம் பார்க்கிறோம், தம்மை பிரியப்படுத்த அவர் காத்திருக்கிற கர்த்தர் இறங்குவார். இதற்காக காத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவர் பிரியப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பாருங்க, அப்படி இருக்கும்போது தேவன் தன்னுடைய இரக்கத்தை நம்ம என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும் என்று கர்த்தர் எப்போது தம்மை பிரியப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். அது வெளிப்படும் போது அவர் தாமதம் இல்லாமல் இறங்குவார். ஹல்லேலூயா. இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நடக்கும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் நாம் மனுஷரை அல்ல, நம்மை அல்ல, நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நாம் அது போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். எல்லா செயல்களினாலும் எல்லா காரியங்களினாலும் நடக்கையினாலும் நாம் தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது அந்த வேதவசனம் எப்படியா சொல்லு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவர்களுக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். பாருங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம். என்னாங்க 24:1 சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம்மளை பார்க்கும். 2 கொரிந்தியர் 9:7 பாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையை உற்சாகமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும்.
தேவன் கேட்க நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அவருக்கு. நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, உற்சாகமாய் நம்ம இதில் இருக்கணும். பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கை என்னெல்லாம் கேட்குறாரு, என் வாழ்க்கை எப்படிலாம் மாற வேணுங்கிறார், அதிலே உற்சாகமாக இருக்கணும். பாருங்க, உன்னை அர்ப்பணின்றாரு, இதை மாற்றி இந்த காரியம்லாம் வேண்டாம் அதை செய்யாதேன்னு சொல்கிறாரு. ஞானஸ்தானம் எடுன்றாரு, அபிஷேகம் எடுன்னு சொல்கிறாரு, நீ என்னை தேடுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு உற்சாகம் வரல. நம்மளுக்கு காலத்தை தாமதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அதான் உற்சாகமாய் தேவன காரியத்தை உற்சாகமாய் நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர்னு சில பிரியமாக இருக்கிறார். அதாவது தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அப்போது கர்த்தர் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. ஏன்னா தாவீதை குறித்து இங்கே வேதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால், தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதனால் தேவன் அந்த தாவீதின் வாழ்க்கை கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றாற் போல இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களை ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். பாருங்க, தாவீது தேவனுக்கு எவ்வளவு பிரியமா நடக்கிறான், பிரியமா நடக்கிறத பார்க்கிறோம். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல தாவீதை குறித்து ஆண்டவருங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியும். 89ஆம் சங்கீதத்துக்கு நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அந்த நீங்கள் வீட்டில் போய் இந்த 89ஆம் சங்கீதம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த 89ஆம் சங்கீதம் முழுவதும் தாவீதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 20ஆம் வசனத்தினை வாசித்து பார்ப்பீங்களானால், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன், என் பரிசுத்த தைலத்தை அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்க்க முடியும். 24ஆம் வசனம் பார்க்க, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கேன், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவங்க சொல்றதை பாருங்க. 35ஆம் வசனம் பாருங்க, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்றேன். இதெல்லாம் என்ன வேணும்? இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு தருகிற ஆசீர்வாதம். இதெல்லாம் அவனுக்கு தருகிற ஆசீர்வாதம். பாருங்களேன், ஏன் ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்றால் அவன் தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால. ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமா இருந்தது. அதனால தான் அவன் சொல்லும் போதெல்லாம் அந்த சங்கீதம் 42ஆம் சங்கீதம் சொல்லுமா, என் ஆத்மா தேவன் மேலே தாகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த தாவீது அங்கே சொல்கிறத நம்ம அந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். தேவன் மேல் தாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே 1-2 வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படியா இந்த தாவீதுடைய வாழ்க்கை, அப்படியா அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்குதா பார்க்குறோம். 84ஆம் சங்கீதத்தில் பார்க்கணும். 84 10ஆம் வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை அப்படி இருக்கு. 1000 நாளை பார்க்கும்போது பிரகாங்கள் சொல்லும், ஒரு நாளை நாள் ஆகாமை கூடாரத்தில் வாசமாக பார்க்க தேவனுடைய ஆலயத்தை வாசப்படை காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இதெல்லாம் என்ன வேண்டாம், தாவீது வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அதனால் நாங்கள் பார்க்கிறோம், தேவன் பிரியப்படுத்துகிற செய்ய வாழ்க்கை வெளிப்பட்டதுனால தேவன் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருந்தாலும் அவனுக்கு தேவன் அவனுக்காக இறங்கினார். 1 சாமுவேல் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த சாமுவேல் எடுத்தான்னு சொல்லும் போது, ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை நான் என்ன செய்தேன், ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். பாருங்க,
தேவன் எப்படியா இந்த தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் அங்கே வெளிப்படுத குடும்பத்தாரே அவனை தள்ளி வச்சிட்டாங்க. அவன் இதுக்கு லாக்கி, ராஜாவுக்கு அவன் லாக்கி இல்லைன்னு குடும்பத்தாரை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு, அவனை ராஜாவாய் அவனை தெரிந்தெடுக்கிறத பார்க்குறோம். ஏன்? தேவனுடைய பிரியப்படுத்துகிற செயல் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. அந்த இரக்கம் வாழ்க்கையில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. என்னவென்றால், ஒன்று நாம் பார்க்க ராஜரீக அபிஷேகம் உண்டானது அவன் வாழ்க்கையில். ராஜரீக அபிஷேகம் உண்டானது. ரெண்டாவது ராஜரீக ஸ்தானம் உண்டானது அவன் வாழ்க்கையில். ஆடுகள் மேய்க்கிறான் தான், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். இந்த கோலியா தூஷிக்கும் போது என் தேவனை தூஷத்துக்கு யார் அப்படின்னு சொல்லி அவன் கோலியாத்தை என்ன பண்ணுறான், அவனை மடங்கடிக்கிறத பார்க்க தேவன் அவ்வளோ தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறான். கர்த்தரை நாமத்தை தூஷிக்க அவன் என்ன செய்யலை, இடம் கொடுக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தூஷிக்க தான் அவன் இடம் கொடுக்குறாமா? என் வாழ்க்கை கர்த்தரை தூஷிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கா? கர்த்தரை தூஷிக்கிற மாதிரி நம்ம செயல்கள் காணப்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷணம் பண்ண, கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம தூஷணத்தை கொண்டு வருகிறோமா என் செயல்களினால, என் கிரிகளினால? ஆனால் தாவீதை பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய பார்க்கிறோம், அவன் தூஷிக்கிறத அவனால் என்ன செய்ய முடியாது, சகித்து இருக்க முடியல. அவனை மடங்கடிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழணும். அதான் அவன் வாழ்க்கையில் பார்க்க ராஜரீக அபிஷேகம் அவனுக்கு வந்தது. அவன் அண்ணன்மாரெல்லாம் தள்ளிட்டு, அவன் அண்ணன்மாரெல்லாம் தாண்டி இவன் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் சகோதரன் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்கிறோம். ராஜரீக ஒரு அபிஷேகம் அந்த நாள் முதற்கொண்டு ஆவியான தாவீது மேலே வந்து இறங்கி இருந்தார் என்ற வசனம். ராஜரீக ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் ராஜரீக ஸ்தானம். அவனை அந்த இஸ்ரவேல் அனைத்துக்கும் கர்த்தர் அவனை ராஜா என்ற அந்த ஸ்தானத்தில் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் அவன் ஆடு மேய்க்கிறான். இது ஏன் நடந்ததுன்றா, அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவனுக்கு பிரியமான செயல்கள். இன்றைக்கு நான் தேவனுக்கு பிரியமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், நான் எந்த வாழ்க்கை அடிமட்டத்தில் நான் இருந்தாலும் கர்த்தர் அந்த நிலையிலிருந்து என்னை மேலே கொண்டு வருவதற்கு அவர் இரக்கங்கள் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆடு மேய்க்கிறோம் தான், ஆனால் அந்த நிலையிலேருந்து கர்த்தர் அவனை பார்க்கிறோம். ஒரு ராஜரீக அபிஷேகங்களுக்கு பெற்றுக்கொள்ள ராஜரீக ஸ்தானத்தை அவன் பெறுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற செயல்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட. கடைசியாக அவனு சொல்லி முடிச்சத, தேவன் தம்மை மகிழ்ச்சி படுத்துகிற காரியம். ஆண்டவர் காத்திருக்கிறார், கர்த்தர் இறங்குவார், நமக்காக காத்து என்ன, அவரை மகிழ்ச்சி படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட முடியும். அவரை நாம் மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோமா? இன்றைக்கு நம்ம மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் செய்கிறார் பாருங்க. அதை தான் இருக்கிறோம். இல்லைன்னா எப்பயோ டாட்டா காட்டி போயிருப்பான் ஆண்டவருக்கு. ஏன் நம்ம மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி ஆண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். அதை தான் இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறோம், தேடின்னு இருக்கணும். இல்லை நீ ஆயிடுச்சே, நீங்கள் நான் என் வேலையை பார்த்து நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு இருப்போம் பாருங்க. ஆனால் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். என் வாழ்க்கை நிமித்தம், என் செயல் நிமித்தம், என் காரிய நிமித்தம் ஆண்டவர் மகிழணும் பாருங்களேன். ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது. என் செயல்னால ஆண்டு என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. இவனை ரட்சித்ததே வேஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் இவனை தேடி வந்ததே வேஸ்டாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனசாபமாகுன்னு சொன்னார். அது போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனை
நான் மகிழ்ச்சிப்பட எந்தெந்த விதத்தில் எப்படிலாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தணுமோ சந்தோஷப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் எந்த பிள்ளை நம்ம சந்தோஷப்படுத்த அந்த பிள்ளை மேலே தான் அதிகம் பாசமாக இருப்போம் பாருங்க. எந்த பிள்ளை நம்ம அது மேலே தான் பாசமாக இருக்கணும் நம்மளுக்கு அதிகமாக. எல்லா பிள்ளைங்களும் பாசமாக இருக்கும். ஆனால் எந்த பிள்ளை நம்ம மகிழ்ச்சிப்படுத்துதோ அது மேலே தான் கொஞ்சம் கூடுதல் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும் பாருங்க. அதே போல் தான் நம்ம ஆண்டவருக்கு ஆகுது. நம்ம மகிழ்ச்சிப்படுத்தினா தான் நம்ம மேலே கொஞ்சம் கூடுதல் பாசம் எல்லாமே வரும் பாரு ஆண்டவருக்கு. அவர் எப்போவுமே வேதனைப்படுத்த முடியும், அவர் எப்போவுமே துக்கப்படுத்த முடியும் இருந்தாக்கா அவர் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அவரை நம்ம மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோபின் வாழ்க்கையில் அவர் கர்த்தரை மகிழ்ச்சி படுத்துகிற செயல்கள் யோபின் வாழ்க்கையில் இருந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அது சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு 1:21 பார்க்கும். 22 பார்க்க இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு 2:9-10 பார்க்கிறோம். மனுஷா இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா, தூஷித்து ஜீவனை விடும். அதை சொல்றாரு. அதை சொல்லும் போது நீ பைத்தியக்காரி பேசுற போல பேசுற, நீ எப்படி பேசுற, ஞானமா பேசல, நீ பைத்தியக்காரி போல பேச. என்ன நன்மை தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாம். பாருங்க, தேவனை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி அவன் செயல்கள் இங்கே காணப்படுகிறது பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியங்கள் வந்தாலும் பார்க்க அவன் நடு ரோட்டில் நின்று சொல்லி நின்றுக்கிறான். இனி கொஞ்சம் நன்மை நமக்கு இல்லைனாக்கா நம்ம ஆண்டவரை பற்றி எவ்வளோ குறை சொல்லி இருக்கிறோம் பாரு. நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த ஒரு காரியம் நடக்கலைன்னா என்னென்ன குறை சொல்லி இருக்கிறோம் பாரு. இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். அது செய்யலையே, ஏன் செய்யலை கேட்க என்னென்ன குறை சொல்லுவோம் பாருங்க. எதற்கு தேவை இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுன்னு இருப்போம் ஆசீர்வாதத்தெல்லாம். ஆனால் நடக்காத குறித்து தான் ஆண்டவர் குறை சொல்லிடுவோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் எழுந்து நடுத்தருவில் உட்காந்து கொண்டு சொல்கிறான். அவன் சொல்லும்போது அவன் தேவனை பற்றி என்ன செய்யலையா, குறை சொல்லவே இல்லை. பாருங்களேன், அவன் தேவனை எவ்வளோ மகிழ்ச்சி படுத்துகிறது. அதனால தான் அவன் தேவனை மகிழ்ச்சி படுத்தினால்தான் இங்கே வேத வசனம் பார்க்கிறோம். யோபு 42:9 பார்க்கிறோம். 9 கடைசி பேர பார்க்கிறோம். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தா. யோபின் முகத்தை கர்த்தர் ஏன் அவர் மகிழ்ச்சி படுத்தினார். எல்லா காரியத்திலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் யாரை தான் நம்புவேன், யாரை தான் விசுவாசி, யாரை தான் தேடுவேன், அவரை தான் தேடுவேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தரையே தேடணும், கர்த்தரையே நம்ம ஆராதிக்கணும், அவரையே நம்பணும், அவரையே சேவிக்கணும், அவரிடத்திலேயே நம்ம இருக்கணும், அவரிடத்திலேயே நம்ம இருக்கணும். அவர் என்ன கொண்டு போட்டாலும் அவரை விட்டு நான் போக மாட்டேன்பா, அவரோடு தான் இருப்பேன். எனக்கு என்ன செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்ன போனாலும், என்ன ஜீவனே போனாலும்னா அவரை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், அவரை வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அவரை விட்டு நான் போக மாட்டேன். பாருங்களேன், இதெல்லாம் என்ன செய்த கர்த்தரை மகிழ்ச்சி படுத்தினது. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி படுத்துகிற அந்த செயல் யோபின் வாழ்க்கை வெளிப்பட்டதுனால கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் வெளிப்பட்டது பார்க்கிறோம். கர்த்தர் யோபின் சிறையிருப்ப மாற்றினார். இன்னைக்கும் நாளைக்கும் அவன் உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கு. ஜனங்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அதோட யோபு கதை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோபு உலகத்தில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிதான் சூழ்நிலை இருந்தது. பல்ல மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்குன்னு சொல்றான். ஆனால் இப்போ பார்க்குறோம், யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார்.
பாருங்க, ஏன் அவன் தேவனை மகிழ்ச்சி படுத்துகிற செயல் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிறையிருப்பம் மாறி கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையா எல்லாவற்றையும் தந்து அவன் முன்னிலைமை பார்க்கணும், அவன் பின்னலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். தேவன் அவனை மகிழ்ச்சி, அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவன் இரக்கம், அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை கூட அதிசயங்களை, எப்படிப்பட்ட அற்புத அதிசயம், ராஜரீக புகழ்ச்சி உண்டானது அவன் வாழ்க்கையில். பார்க்கிறவன் எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுறாங்க. தூரம் அவனை விட்டு யாராலும் தூரம் அவனா அவன்கிட்ட பேசுறாங்க, அவனை ஆறுதல் படுத்துறாங்க. யோபு 42ஆம் அதிகாரத்தில் 42-11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆறுதல் பட அவனோட என்ன செய்யறாங்க, போஜனம் பண்றாங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொண்ணு ஆபரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. பாருங்க, ஒரு புகழ்ச்சி, ராஜரீக புகழ். என்ன யோபின் வாழ்க்கை அது போல மாறிச்சு. கர்த்தர் வாழ்க்கையில் இருப்ப கேள்விப்பட்டவங்களாம் தேடி வரோம். கர்த்தர் அது போல நம்ம வாழ்க்கையில் வைப்பார். அல்லேலூயா. ராஜரீக ஒரு புகழ்ச்சி நம்ம குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் காலேஜில், ஸ்கூலில் உங்களை குறித்ததான ஒரு ராஜரீக புகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நாம் அவரை மகிழ்ச்சி படுத்துவோமானா வாழ்க்கையில் பாருங்க, ராஜரீக புகழ்ச்சி உண்டானது மாத்திரமில்ல, ராஜரீக கீர்த்தி உண்டானது வாழ்க்கையில். அதுக்கு அவன் 4 தலைமுறையாய் அவன் சந்ததிகளை காணும்படி கத்த 4 தலைமுறையாக அவன் பேர் கீர்த்தி பெறுகிறத பார்க்குறோம். பாருங்க, இதோடு அவன் பேர் அற்று போகுது அப்படிதான் நினைச்சாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், வேத வசனம் அழகாய் அவன் 4 யோபு 42:14 பார்க்கிறோம். இதுக்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்த 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அப்பனா 4 தலைமுறையாய் அவனுடைய பேர் கீர்த்தியாய் மாறினது. அல்லேலூயா. 4 தலைமுறையில் வந்த அத்தனை ஜனங்களும் யோபின் வாழ்க்கை நடந்த அற்புதங்கள் அதிசயங்களை பேசியிருப்பாங்க. கர்த்தர் வாழ்க்கை மாற்றினான், முன்னிலை பார்க்க பின்னிலை. அவன் தேசத்தில் கர்த்தர் அவனை என்ன செய்தார், மறுபடியும் அவன் பேர் பிரஸ்தாபித்து ஆண்டு உண்டு பண்ணுகிறத பார்க்க தேவன் அப்படியா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா. அவரை மகிழ்ச்சி படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால் தேவனுடைய இரக்கம் நமக்கு வெளிப்படும். இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களையும் ஆசீர்வாதம் கொண்டு வர எப்படிப்பட்ட ராஜரீக புகழ்ச்சி உண்டாகும்படி, ராஜரீக கீர்த்தி உண்டாகும்படியா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ரபா ஷாபா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நமக்காக காத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கு. எதுக்கு என்ன ஏன்டா நமக்கு இறங்கும்படி கர்த்தர் நமக்கு இறங்கும்போது அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆனால் தேவன் நமக்காக என்ன நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார், அவரை கனப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார், அவரை முக்கியப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார், அவரை பிரியப்படுத்துவதற்கு காத்திருக்கிறார், அவரை மகிழ்ச்சி படுத்துவதற்கு தேவன் காத்திருக்கிறார். அபாஷாலா தோரா வாக்காபா. தேவன் காத்து நம்ம இடத்தில் அவர் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, அவர் நினைக்கிற காத்த இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும் போது தேவனை இரக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனை இரக்கம் கிடைக்கும் போது எனக்கு ராஜரீக நன்மைகள், ஆசீர்வாதங்களை, சும்மா இல்லை, ராஜரீக நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களோடு நீங்கள் பேசின கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ராஜரீக நன்மைகளினால, இந்த ராஜரீக ஆசீர்வாதங்களினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு அந்த வீட்டையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். அங்கே வேலையில், அங்கே வேலை ஸ்தலங்களில், அங்கே தொழில்களில் ஆண்டவரே தெய்வரின் ஆண்டவரை அப்பா, அங்கே வியாபாரம் கையிட்டு செய்கிற காரியங்களில், பிள்ளைகளும் படிப்பில் கர்த்தர் ஆண்டவர் ஆவிக்கிற ஜீவியத்தில், ஊழியத்தின் காரியங்களெல்லாம் இந்த ராஜரீக இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த ராஜரீக நன்மைகள் ஆண்டவரை
வாழ்க்கையில் காணப்படுத்த உண்டாகத்தக்கதாய் தேவரே நீதாமே ஆண்டவர் ஆசீர்வதி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த ராஜரீக நன்மையினால் ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நீங்கள் நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்த ஒவ்வொருவரையும் நாம் மையமை கண்டு சாட்சியாக நிறுத்தும். எல்லா துதிக்கான மையமையுமைக்கே செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பாராக இப்போதும்.